இந்த நாளிலே கடந்த வாரத்திலே நாம் தியானித்த விதமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் என்ற உடனே கெத்செமனே ஜெபமா அல்லது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்த ஜெபமா என்றுதான் கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லுகிறார்களே தவிர, இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் என்று சொன்ன உடனே யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் என்று யோவான் தேவாவியினாலே அதை இயேசு எவ்விதமாய் ஜெபித்திருப்பார், இயேசு என்னென்ன காரியத்துக்காய் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று இயேசுவின் ஜெபத்தையே குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இதை கடந்த வாரத்தில் பார்ட் 1 என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து முதல் 5 வசனங்களை நாம் தியானித்து வந்தோம். 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். கடந்த நாளிலே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை நம்ம பார்த்தோம். இயேசு பிதாவினிடத்திலே ஜெபிக்கிற முறைமைகளை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே நாம் ஜெபிக்கிற விதத்துக்கும் இயேசு ஜெபித்த விதத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம நல்லா பார்க்க முடியும். இயேசு அங்கே ஜெபத்திலே எந்த காரியத்தையும் குறித்து ஒரு அலட்டலே அங்க இருக்க, தாம் பாடப்படுகிற மாதிரி இல்லை, அப்படி என்று எந்த விதமான காரியமான சாதாரணமாக இயேசு பிதாவினிடத்தில், ஒரு தகப்பனிடத்தில், ஒரு சிநேகிதனிடத்திலே, ஒரு ஆலோசகரிடத்திலே ஒரு ஆலோசித்து பேசுகிற விதமாக இயேசு பேசுகிறார். எளிய நம்மை போல பாடுள்ள மனுஷன் எளியாய் கருத்தாய் ஜெபம் பண்ணி நான் எது சொல்கிறேன். மத்தியானம் சாயங்காலம் சாயும் வரையிலுமாக அவர்கள் பாகாலை நோக்கி கதறி கூப்பிட்டு அவர்கள் வேண்டிக் கொண்ட விதத்தையும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் என்று சொன்னான். அது உடனே அக்கினி இறங்கினதை நம்மால் பார்க்க முடியும். கருத்தாயவன் ஜெபித்தான். மழையை வரும்படி சொன்னான், வந்தது. மழையை நிறுத்தினான், நிறுத்தது. திருத்துவத்தை குறித்ததான தெளிவுகள் எல்லாம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். இயேசு ஏன் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறார், இயேசு எவ்விதமாய் வேண்டிக் கொண்டார், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆனா நம்ம போக்கஸ் எல்லாம் நம்ம எப்படி வைத்து ஜெபிக்கிறோம் என்பதுல ஒரு தெளிவடைவு இயேசு சொல்லி கொடுத்தார். நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவது இந்த மாடல் பிரேயர் என்று சொல்லி கொடுத்து, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்ப நீங்க யார் என்று ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி கொடுத்தார். நீங்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். நீங்கள் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வீங்க, என்னிடத்திலும் வேண்டிக் கொள்வீங்கன்னு சொல்லுது. அதுவும் இல்லாம இயேசு இன்னொரு இடத்துல தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அல்ல பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறீர்கள் என்றும் அவர் ஜெபம் டுவர்ட்ஸ் த ஃபாதர் காட் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
இப்ப நாமும் அபிதமாக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, முதல் 5 வசனத்துல நம்ம சுருக்கமாய் பார்ட் 1ல என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு ஒரு கான்வர்சேஷன் போல பேசிக் கொண்டிருக்கிறார். குமாரன் பிதாவே வேலை வந்தது என்று சொன்னார். வேலை என்று சொல்லி எதை தியானித்தோம் என்றால், குமாரன் மகிமைப்படும்படியான வேலை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இயேசு சிலுவைக்கு போகிறார். ஆனா இயேசு பேசுகிறார், குமாரன் மகிமைப்படும்படியான வேலை என்று சொல்லி பேசினார். குமாரன் பாடுபடும்படியான வேலை என்று சொல்லவில்லை. குமாரன் தவித்து தாகமாய் தொங்குகிற வேலை என்று சொல்லவில்லை. நெருக்கம் என்று சொல்லவில்லை. பயம் என்று சொல்லவில்லை. குமாரன் மகிமைப்படும்படியான வேலை என்று யோவான் 12ஆம் அதிகாரத்திலே குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஆகவே இயேசு பிதாட்ட 12ஆம் அதிகாரத்திலே ஜபத்துல விண்ணப்பத்தை எடுக்கிறார். பிதாவை, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொன்ன உடனே அங்கு செல்ஃப் இல்லை. என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கும் பொழுது இயேசு சொன்னார், நான் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக என்னை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். இப்ப என்ன சொன்னா பார்த்தோம் என்றால், அங்க இயேசு தனக்கு ஒரு சிங்காசனத்தையோ ஒரு கிரீடத்தையோ ஒரு ராஜரீகத்தையோ அங்க கேட்காம மகிமைப்படுத்தும் என்று சொன்ன விதம், சிலுவைக்கு போகிற படியினாலே இது மகிமைப்படும்படியான வேலை. நீர் குமாரனை மகிமை ஜெயமாய் இந்த சிலுவையை நான் சகித்து அதிலே ஜெயமாய் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை என் மரணத்தினால் ஜெயித்தவராய் வந்து நிற்க வேண்டும். தோற்றவனாய் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அரசாங்கம் கேட்கும், மத குருக்கள் எல்லாம் கேட்பாங்க, நீ மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்று சொல்லும் பொழுது நீ சிலுவிலிருந்து இறங்கி வா என்று சொல்லுகிறார். அவரோடு இருந்த கள்ளனும் தான் இறங்கி சிலுவிலிருந்து வருகிறதை குறித்து தான் கேட்கிறான். அதன் மத்தியிலே இயேசு சிலுவையை ஜெயமாய் முடித்து சத்துருடைய சகல காரியத்தையும் ஜெயித்தவராய் அங்கே வரணும். அது ஜெயம் கொண்டவராய் வருகிறத தான் என்னை மகிமைப்படுத்தும். ஏனென்றால் இயேசு பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு பக்கம் சரீர பாடுகள், ஒரு பக்கம் ஆத்மீக வியாகுலம், இவைகளின் மத்தியிலே இயேசுக்கு எல்லா அதிகாரமும் வேற இருக்குது. இயேசு சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஜீவனை வைத்துக் கொள்ளவும் அதிகாரம். இப்படி இருக்கும் பொழுதே இயேசு சொல்றார், நான் என் இஷ்டப்படி அல்ல உம்முடைய இஷ்டப்படியே, இதற்காகவே இந்த வேலைக்குள்ள வந்தேன் என்று சொல்லி, இது மகிமைப்படுகிற வேலை. என்னென்றால் பிதாவை கனப்படுத்துகிற வேலை, சிலுவையை ஜெயமாய் முடிக்கிற வேலை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற வேலை, ஜெயங்கொண்டவராய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடித்தவராய் நிற்கிற இந்த வேலையினாலதான் இயேசு சொல்லிக் கொடு ஜெபித்தார், என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபித்தார் என்று பார்ப்போம். அதனாலதான் இயேசு பிதாவை குறித்து சொன்ன, நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்ற. மகிமைப்படுத்தினேன் என்றால் அவர் எதை குறித்து பேசினார்? நீர் அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காம செமிகோலன் போட்டிருக்கு. எவ்விதமா இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார் என்றால், நீர் எனக்கு நியமித்த, பூமியில நியமித்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பதின் மூலமாய் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்ப மகிமைப்படுத்துகிறது என்பது ஏதோ தேவனை இப்படி அப்படி என்று துதிப்பது, உயர்த்தி பேசுவது மாத்திரம் அல்லாம இயேசு சொல்லுகிறார், நான் பூமியிலே என்னை செய்ய நியமித்ததை நான் செய்து முடிப்பதின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அதுதான் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான். நான் எல்லா நான் அநேக அதிகாரியா இருந்து எனக்கு கீழே அநேகர் இருக்கிறாங்க.
ஆனாலும் என் வார்த்தைக்கே எல்லாரும் நடுங்கும் போது சர்வத்தை உண்டாக்கி நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போகுமா என்று சொல்லி அவன் அங்கே என்ன செய்கிறான், அந்த அதிகாரத்தின் வல்லமையை குறித்து சொல்லி அவன் அங்கே பேசி சொல்லுகிறான். ஆகவே இயேசுவும் பிதாவை கனப்படுத்தும்படியாகவே அதை செய்தேன் என்று சொல்லி என்ன செய்தாரு, நீர் செய்த கிரியை முடித்ததன் மூலமா மகிமையை சொன்னார். அது மாத்திரமல்லாம அங்க இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், ஆதி முதல் இருந்த மகிமைக்குள்ளாய் நான் மகிமையை துறந்து பூமிக்கு வந்து விட்டேன். உலக தோற்றத்தின் முதலாய் உம்மோடு கூட இருந்த மகிமையினாலே என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று ஒரு விண்ணப்பத்தையும் அங்கே வைத்தார். விண்ணப்ப ஜபமும் இயேசு ஏறெடுத்தார். எந்த மகிமையை கேட்டார், நான் மகிமையை துறந்து வந்திருக்கிறேன், பூமியிலே பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மகிமையை விட்டு வந்திருக்கிறேன். நான் அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ளும்படி அங்கே விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறார். சரிதானா? அது மாத்திரம் இல்லாம நம்ம அந்த இதுல பார்த்தோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய என்னையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இந்த நித்திய ஜீவனை தான் நீர் எனக்கு தந்தவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்தார். சரிதானா? அப்போ நித்திய ஜீவன் என்பது எங்கேயோ பரலோகத்துல பொறுத்தல வீதியிலே தேவன் நமக்கு என்று உண்டாக்கின ஆயத்தம் பண்ணின பங்களால வாழ்ந்து யுகா யோக காலமாய் அங்கே கண்ணீர் இல்லை, பசி இல்லை, அப்படி ஆனந்தத்தோடு வாழ்வுகிறது மாத்திரம் அல்லாம அதுக்கு பேஸ் இனிஷியேட்டிவ், அதுக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னா, ஒன்றான மெய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவாய நித்திய ஜீவனை அவர்களுக்கு தரும்படி நீர் என்னை அனுப்பினீர் என்று சொல்லிக் கொடுத்து இயேசு ஜெபிக்கிறார். அப்போ ஒரு 5 வார்த்தைகளுக்குள்ளாக இவ்வளவு ஆழமான காரியங்களோடு கூட இயேசு பிதாவோடு ஒரு உறவாடி கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார். இப்ப இன்றைக்கு அதற்கு அடுத்த 5 வசனங்கள் 6 முதல் 10 வரை படிக்கிறதுக்கு முன்பாக 6ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிற விதத்தை பாருங்க. இயேசு கருத்தாய் ஜெபிக்கிறார், ரொம்ப ஷார்ட்டா பேசுறாரு, ஆனா எல்லா டீட்டெயிலும் அடக்கினதாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். நித்திய ஜீவன் அது என்ன? தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அநேக விளக்கங்கள் எல்லாம் இதுல ஊட்டப்பட்டதா இருக்கிறது. இப்படி கருத்தாய் ஒரு கான்வர்சேஷன் போல பிதா கிட்ட உறவாடுகிறார். அங்கே அலட்டவில்லை, அப்போ அப்படி இப்படி இல்ல, நான் புலம்பவில்லை. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு இயேசு, ஐயோ நான் இவ்வளவு நாளா ஓடியாச்சு, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், பாத்துக்கங்க, எப்படியாவது சிலுவையை முடிச்சிடணும் ஐயா, இந்த மாதிரி எதுவுமே அலட்டாம சாதாரணமாய் இயேசு பிதாவினிடத்துல பேசினதை நம்ம பார்க்கணும். இப்ப 6ஆம் வசனம் படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். போதும். இங்க என்ன சொல்றாரு? நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்காக உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். இப்ப இங்க என்ன சொல்றாரு? எல்லாரையும் குறித்து இயேசு பேசல. இப்ப இயேசு எல்லாரையும், உலகத்தின் மனு மக்கள் யாவரையும் பண்ணி பேசல. இயேசு சொல்றார், ஒரு செப்பரேட்டட் பீப்புள் சொல்ற. நீ உலகத்தில் இருந்து தெரிந்து எடுத்துன்னா என்ன, சூஸ் பண்ணி ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தணும்னு பலவீனமானதை தெரிந்தார், வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இப்படி நீர் உலகத்தின் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு ஊருக்கு என்று, தெருவுக்கு என்று ஒரு சிலராக நீர் தெரிந்தெடுத்து
எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அது ஒரு வெளிப்படுத்துறேன்னு சொல்ற. நாமத்தை சொன்னேன்னு சொல்லலாம்ல, பெயரை பத்தி சொல்லல. அவர் யார் என்று அங்க சொல்லுகிறார். உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். யாருக்கு? நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு. சரிதானா? அப்போ கிறிஸ்தவர்கள் என்று யாரை குறித்து சொன்னார்கள் என்றால், எக்லேசியா என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. இப்ப இயேசு அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கார். நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள். இப்ப இயேசு உலகத்தையே அலசி வரல. நாம எப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? இயேசு ஏன் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி ஏன் இவ்விதமாய் ஜெபித்தார் என்று நிதானிக்க. நம்ம உலகத்தையே அப்பிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜெபத்துல. ஆனா இயேசு உலகத்தையே சேர்க்காம இயேசு ஸ்பெசிபிக்கா செப்பரேட் பண்ணி பேசுறேன். இதெல்லாம் நீங்க நுணுக்கத்தை கவனிக்கணும். நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். சரி, அந்த நாமத்தைன்றது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். உம்முடையவர்களாய் இருந்தார்கள். என்ன வேர்டு போடுறாரு பாருங்க. இயேசு பிதா கிட்ட பேசுறாரு, நீர் உலகத்திலிருந்து ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்தெடுத்து என்கிட்ட கொடுத்தீங்க. அவங்க ஏற்கனவே உம்முடையவர்களாக இருந்தார்கள்னு சொல்றாரு. இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மெல்லாம் இயேசுனுடைய நற்செய்தியை கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து, ஏசப்பா என்ன மன்னிங்க, என்ன கழுவுங்க, உடைய ரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுவோடு உடன்படிக்கை செய்து இயேசுவின் பிள்ளைகளாயிட்டோம். நாம யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு பிள்ளைகள்னு நம்ம, இதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்று நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு தந்தவங்க ஏற்கனவே உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவங்களதான் எனக்கு தந்தீங்க. புரியுதுங்களா? இப்ப இயேசு இன்னும் ஸ்பெசிபிக்கா போறாரு. நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தீங்கன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தீங்கல்ல, 100ல் 1 1000ல் 1ன்னு தெரிந்தெடுத்து, தெருவுல 1 ஊருக்கு 2 இப்படி எல்லாம் தெரிந்தெடுத்து கொடுத்தீங்கல்ல, அவர்கள் ஏற்கனவே உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அப்ப இயேசு இவ்வளவு ஆழமா பேசி கொண்டு போறாரு. இவங்கெல்லாம் நான் இயேசு உலகத்திலிருந்து நான் இவங்களெல்லாம் காப்பாத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன்னு சொல்லல. நீர் எனக்கு தந்தவர்கள். இயேசு பிதாங்கிட்ட போய் நான் உலகத்துல இத்தனை ஆத்துமாவை ஆதாயப்பட்டேன், பூமிக்கு நீங்க அனுப்பினீங்க, நான் சிலுவையிலே பாடுகளை சகித்து ரத்தத்தால எல்லாரையும் மீட்டு நான் இவங்களெல்லாம் உமக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லாம, இயேசு நம்முடைய அசம்ஷன் என்னன்னா, இயேசுதான் எல்லாரையும் ரட்சித்து எல்லாத்தையும் பண்ணி நம்ம பிதாகிட்ட கொண்டு போனார்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு இங்க பேசுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நமக்கு சரியா இருந்தாதான் நம்ம ஜபத்துல எப்படி தேவனிடத்துல பேசுகிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும். நீர் எனக்கு தந்தவர்கள் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவங்களதான் எனக்கு தந்தீங்க. எப்படி அவங்க இயேசு ரத்தத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பு எப்படி பிதாவினுடையவர்களாய் இருந்திருக்க முடியும் என்று நம்ம கேட்கிறோம். சரிதானா? அதுக்கான வார்த்தைகளை தான் இயேசு நம்ம காரியங்களை வேதம் நமக்கு விளக்கமாய் அநேக இடங்களில் சொல்லி வருகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26, நம்ம இயேசுவனுடையவர்களா ஆவதற்கு முன்னாகவே நம்ம பிதாவினுடையவர்களா இருந்தோம் என்பதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். லேவியராகமம் 20:26,
நீங்கள் செகண்ட் பார்ட். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தேவன் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை குறித்து, ஆபிரகாம் என்னும் மனுஷனை குறித்து சொல்கிறார். நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு பிரிந்து, அவர் சொல்றாரு, ஏன் பிரித்தேன் தெரியுமா? நீ என்னுடையவனாய் இருக்கும்படிக்கு. காட் என்ன செய்றாரு? ஆதி முதலாய் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் பிரித்து எடுத்தேன். ஆதி முதல் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குறித்து வேதம் பேசாம ஒரு ஃபாதர் காட் செலக்ட் பண்ணி, யூ ஆர் மைன். இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடையவர்களாய். ஆபிரகாம் அப்படித்தான் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, நீ என்னுடையவன் நான் உம்முடையவன் ஆகும்படி இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி உடன்படிக்கையை குறித்த காரியத்தை பார்க்கும்போது நல்லா நமக்கு அது இன்னும் புரியும். சரிதானே? அப்போ இப்படிதான் பிதா எல்லாரையும் ஓன் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, என்னுடையவர்களா இருக்கும்படி உங்களை பிரித்தெடுங்க. சரி, எபேசியர் 1:3-4 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க எப்படி செலக்ட் பண்ணார்னா, உலக தோற்றத்துக்கு முன்பே. ஏதோ இயேசு மரியாள் வயித்துல வந்து பெத்லகேம்ல பிறந்த பின்பு அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்ப இயேசு அதைத்தான் பேசுறாரு. You have seen so many people inside me. கிறிஸ்துவுக்குள்ளாக நீ உலக தோற்றத்துக்கு முன்பாய் தெரிந்து கொண்டு. எதுக்கு தெரிந்தார்னா, எல்லாரும் இயேசுவை போல பிள்ளைங்களா இருக்கணும்னு தெரிந்து கொண்டார். சரிதானா? அப்படி தெரிந்து கொண்டதுனால அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு உம்மை நான் வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ இது எங்க போயிருச்சு? யாருடையவர்களா இருந்தோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கொள்ளணும், நாட் எல்லாரும் அல்ல, உலகம் முழுவதும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டவர்கள். அதைத்தான் இங்க இயேசு பேசுறேன். நீ தெரிந்தெடுத்து, உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்ல வர்றாரு. வந்துட்டு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அப்போ நம்முடைய பிகினிங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாய் அனாதியாய் சிநேகித்த தேவன். சரிதானா? அப்ப அப்படி நம்மளை முன் குறித்து கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். சரிதானா? அப்போ அவ்வளவு மகிமையான காரியத்தை இயேசு இங்கே பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அந்த எலியா என்ன நினைச்சிட்டான், ஐயா உம்முடைய ஜனங்கள் எல்லாம் சரியில்லை, அவர்கள் பாகால் பின்னால போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதின்னு சொன்னான். நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே தேவன் பரலோகத்திலிருந்து அவர் சொல்றாரு, எலியா, அதுல இல்லாம எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணான்னு சொல்றாரு. எலியா ஜெபம் பண்ணான்னா நம்ம எலியா எல்லாத்தையும் காப்பாத்தணும். எலியா எதுக்கா? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினா, எல்லாரையும் சாவடிச்சுட்டாங்க, என்ன ஒருத்தன் தான் மிச்சம் பண்ணியிருக்கேன்னு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின பொழுதுன்னு சொல்லி இருக்கிறது. எலியா ஜனத்துக்காக ஜெபம் பண்ணல, எலியா
இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதம் எழுதி இருக்கிறது. சரிதானா? ஸோ அப்படி நிலைமையில ஆண்டவர் எலியாவுக்கு என்ன பதில் சொன்னார்? பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் இன்னும் எனக்காய் வைத்திருக்கிறேன். சரிதானா? புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் தனக்கென்று வைத்திருந்தார். எலியாவுக்கே தெரியாது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறான், அந்த எலியாவுக்கு தெரியாது தேவன் 7000 பேரை இஸ்ரவேலுக்குள்ளாய் பாகாலுக்கு முன்பு முழங்கால் போடாததுபடி தேவன் வைத்திருக்கிறார் என்று எலியாவுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதனாலதான் அவர் தெரிந்து தனக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிற. சோ அப்படி வைத்திருந்தவர்களை தான் பிதா குமாரனுக்கு தந்தார். அவர்களுக்கு தான் குமாரன் நினைச்சாரு பிதாவின் நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். அதுல இல்லாம 9ஆம் அதிகாரத்துல கடைசி பாகத்துல சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். சரிதானே? நீர் எனக்கு தந்தீர்னு சொன்ன ஆட்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அப்படி பேசுறாரு. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் என்று இயேசு சொல்ல முடியாதபடி இயேசு நல்லா புரிந்து கொள்ளார். இவர்கள் யாவரும் பிதாவினுடையவர்களாய் இருந்தார்களே. அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் உலக தோற்றம் முதலாய் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்படி அதான் உலக தோற்றத்துக்கு முன்பாகன்றதை பார்த்தோம். இன்னுமாய் நம்ம பிதாவினுடையவர்களா என்கிற காரியத்தை இன்னுமாய் பார்க்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்னன்னா, இயேசுவே என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, ரத்தத்தெல்லாம் சிந்தினீங்க, உங்க அடியெல்லாம் பட்டீங்க, உங்க ரத்தத்தால கழுவிங்கன்னு சொல்லி இயேசுனுடைய மரணத்தினால உண்டான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டா ரட்சிப்பு இல்லை. அதை படிங்க, மறுபடியும் நல்லா கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இயேசுவை நம்ம வாயினால அறிக்கை எடுக்கிறோம். என்ன அறிக்கை எடுக்கிறோம்? இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமான ரத்தம் என்னை கழுவினது. எனக்காய் இயேசு காயப்பட்டார், என் சாபத்தை மாற்றினார், என் பாவத்தை நீக்கினார், எனக்காய் சாபமானார், பாவமானார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால். ஒரு விசுவாசம், வெறும் அறிக்கை சொல்லி இயேசுவை வச்சு நாம் உள்ள வரல. அறிக்கை செய்து எதை விசுவாசித்தேன்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போ பிதா அவரை எழுப்பினார் என்று விசுவாசித்ததுனாலதான் ரட்சிப்பு வந்தது. சரிதானே? இயேசுவின் மரணத்தோடு நம்ம ரட்சிப்புக்குள்ள வரல, அதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் ரத்தம் எனக்காய் பாவமானார், சாபமானார் என்று சொல்லி அதை எல்லாம் அறிக்கை செய்ததோடு இயேசுவின் சாவோடு நிக்காம பிதாவானவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசி. இப்ப எங்க டைரக்ட் பண்ணுது? பிதா அதை செய்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது நான் பிதாவினுடையவனாய். அதனாலதான் இயேசு சொல்றார், அவர்கள் ஆதி முதல் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், இப்பொழுதும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இப்பொழுது உண்மைதான விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு சொன்னார், நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. சரிதானா? அப்போ இயேசு என்ன செய்றாரு? பிதாவை குறித்ததான காரியத்தையும் அங்கேயும் சொல்லிக் கொடுக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12, 13, 15 படிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில்
பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப குமாரனுடைய ராஜ்யத்துல நம்மளை உட்படுத்தினவர் யாருன்னு சொல்றாரு? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தமான இடத்துல நம்ம பங்கடைவதற்கு தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சரிதானா? இப்ப கிறிஸ்துடைய ஓனர்ஷிப்புக்கு உள்ள வந்ததே இயேசு சொன்னார், பிதா கொடுக்காத எதுவும் என்கிட்ட வராது. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொன்னார். இயேசு சொல்லி கொடுத்த எல்லா வசனங்களையும் சரியா நிதானிக்க பழகணும். அப்போதான் நமக்கு நம்ம ஜெபங்களிலே தேவனிடத்துல பேசும் பொழுது, உரையாடும் பொழுதெல்லாம் என்னத்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். சரிதானா? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் என்று சொன்னார். சரி, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு அப்புறம் அதுல நம்ம இன்னொன்று வசனம் எபிரேயர் 2:11 படிங்க. இல்ல 15 வரையும் படிச்சுட்டோமா? கொலோசியர்ல 15 படிச்சிருங்க. கொலோசியர்ல 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தரிசரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு சொல்றார், இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் பிதாவினுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமானவர். முந்தின பேர் அப்படின்னா பிதாவினுடைய சிருஷ்டிப்புகளில் எல்லாம் பிதா பெத்து போட்டது, அவர் சிருஷ்டிப்பு எல்லாத்திலும் முந்தின பேருமானவர். முதல்ல பிதா பெற்றதே குமாரனை. அதனாலதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அதை குறித்து சொல்றாரு, இவர் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமானவர். சரிதானா? அப்படி அந்த இடத்துல சொல்லியிருக்கு. சரிதானா? இவர் அவருடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்ன, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளவு எல்லா காரியங்களும் அடங்கினதாக தான் இயேசு பேசுகிறார். அவர்கள் உம்முடையவர்கள், நீ உலகத்திலிருந்து எனக்கு தந்தீங்கல்ல, இவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தபடினால் எனக்கு தந்தீர், இவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நம்மை பிதாவை குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரே பிதாதான். சரிதானே? அப்ப இவ்விதமாய் பிதாவை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். இவ்விதமாய் பிதாவை பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உம்முடைய பேரை சொன்னேன்னு சொல்லல. பிதா அவருடைய பேரு ஜெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, இப்படி எல்லாம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லல. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இப்ப மோசே கேட்கிறான், எல்லா மகிமையையும் பார்த்து விட்டு அவன் மோசே கடைசியில முகமுகமா தேவனை பார்த்தான். மோசே முகம் பிரகாசம் அடைந்தது. தேவன் பேசினதை ஜனங்களால சகிக்க முடியல. சீனாய் மலையே அக்னி தழலாய் இருந்தது. அந்த மரியம் பரிசுத்தமான ஸ்தலத்திலே நின்று மோசே தேவனோடு 40 நாளளவும் இருந்து மோசே வெளியே வந்தான். அவன் முகம் பிரகாசித்தது. இப்படி இருந்த மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிக்கணும்னு கேட்டான். அப்போ அவன் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்போ அவர் சொல்றாரு,
தம்பி, நான் என் மகிமையை காண்பிக்கணும்னா ஒருவனும் ஒரு காலம் உயிரோடு இருக்க முடியாது. நான் உன்னை மறைத்துக் கொள்கிறேன். ஆகில நான் உனக்கு முன்பாய் கடந்து போகும் பொழுது என் நாமத்தை கூறுவேன். இப்பதான் அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நாமத்தை கூறும் பொழுது அவர் யெகோவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே அப்படி வெளிப்படுத்தல. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் புரிந்த தேவன். அவருடைய குணாதிசயத்தை, அன்பே உருவான தேவன் என்பதை அங்கே காண்பிக்கிறது தான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி. நாமம் என்கிறது பெயர் அல்ல, அவர் யார் என்று சொல்லிக் கொடுப்பது. அதனாலதான் இயேசு சொன்னார், அவர்கள் நீர் எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள கிருபையின் தேவன் என்று சொல்லி அவர் நாமத்தை கூறினார். God's character, who he is என்று சொல்லி, தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லிக் கொடுத்தார். பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார். நான் சுயமாய் எதையும் செய்யல, என்னை அனுப்பினவருடைய காரியத்தை நான் செய்கிறேன். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து தான் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு. எங்கிருந்து தந்தீங்க? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். சரி, அடுத்த வசனம், 7ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மால் உண்டாயின என்று அவர்களுக்கு அறிந்திருக்கிறார். அப்படின்னா இயேசு சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவுக்கு பிதா எல்லாத்தையும் தந்தார். நம்மளையே இயேசுவுக்கு பிதா தான் தந்தார். இப்படி எல்லாம் இயேசுக்கு கொடுத்திருக்கிற மகிமை, கனம், எல்லா வல்லமை, அதிகாரங்கள் இயேசு உயிரோடு எழுந்து இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சரிதானா? அப்போ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை வைத்துக் கொள்ளவும் அதிகாரம் இருக்குது. இதை நான் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எல்லா அதிகாரம் உடையவராய் இயேசு செயல்பட்டதை தான் அவர் சொல்றாரு, நீ தந்தவைகளை எல்லாம் பிதாட்ட சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார். அப்ப இயேசு யாருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா, என்ன உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. எப்படி சொல்றாரு? உங்களை பத்தி நல்லா தெரியும், நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தந்தவர் என்று அவர்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிற, நீர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இருக்க, உங்களுடைய நாமத்தை சொல்லி இருக்கிற, நீங்க தான் எல்லாத்தையும் தந்தீங்கன்னு இப்படி எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி இருக்கிற, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். 8ஆம் வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இப்ப என்னென்ன கொடுத்தேன்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் இருங்க, என்னென்ன கொடுத்தாரா? எனக்கு நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உங்களோட, எனக்கு எல்லாவற்றையும் தந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப தந்ததை பத்தி பேசுறாரு. நீர் தான் எல்லாவற்றையும் எனக்கு தந்தீங்க, அவைகள் இன்க்ளூடிங் தி சில்ட்ரன் பீப்புள், எல்லாரும் எனக்கு தந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீர் தந்த வார்த்தையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ற. நானும் பிதாவும் பேசிக்கிட்டே போகாம, நீர் எனக்கு தந்தவங்க, அவங்களுக்கான தொடர்பு,
நீர் தந்ததெல்லாம் எனக்கு, எல்லாவற்றையும் எனக்கு நீங்க தான் தந்தீங்க, அது அவங்களுக்கு தெரியும். நீர் தந்ததெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கிறேன். என்ன கொடுத்தேன்னு சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? நீர் தந்த வார்த்தையை, வானம் ஒளியும் பூமி ஒளியாது, என் வார்த்தை ஒளியாதே, அந்த மகிமையான வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். புரியுதுங்களா? இப்ப அவ்வளவு ரிலேஷன்ஷிப் கூட்டுறாரு. பிதா இயேசு தன்னை பத்தியும் பிதா பத்தியுமே பேசல. இப்ப யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? தேவனால் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டு பிதா குமாரனுக்கு கொடுத்த எல்லாரையும் பத்தி பேசுறாரு. நீ தந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவைகளை ஏற்றுக்கொண்டு, இப்ப பாருங்க, வார்த்தையை நான் கொடுத்துட்டேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, அவங்க அந்த வார்த்தை தூக்கிப்படல. நீ தந்த வார்த்தைய பவுல் அதான் சொல்றாரு, எங்கள் வார்த்தையை நீங்கள், எங்கள் வசனத்தை நீங்கள் தேவ வசனமாக பிள்ளைய பத்தி பேசுறாரு. பிள்ளைங்களை பத்தி, பிள்ளைங்க நீங்க தந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. புரியுதுங்களா? ஏற்றுக்கொண்டு அறிந்து. சரிதானே? இப்ப நான் சொன்னேன், நான் வார்த்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு இல்ல, அவங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, அதை புரிந்து கொண்டு அவங்க உம்மட்டிருந்து தான் வந்தேன் என்று அறிந்து. முதல்ல பெற்றுக்கொண்டாங்க வார்த்தைய, அதை ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்று அறிந்து விசுவாசித்து. சரிதானா? அப்போ அந்த சில்ட்ரன் ஆஃப் காட பத்தி சொல்றாரு. அவங்க யாரு? நீர் தந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, புரிந்து கொண்டாங்க, விசுவாசித்து, நம்பிக்கையோட அதை விசுவாசித்து, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். விசுவாசித்தும் இருக்கிறார்கள். நம் பிள்ளைங்களுடைய ஐடென்டிட்டியை பத்தி சொல்ற. நீ தந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்ததோடு இல்ல, அவர்கள் அதை ஏற்று அறிந்து விசுவாசித்து இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப இயேசு சொல்றாரு, நான் அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் எதுக்காக, யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்? நீர் எனக்கு உலகத்துல இருந்து தெரிந்து கொடுத்தீங்களே, அவர்கள் உம்முடையவர்களா இருந்தாங்களே, ஒரு ஸ்பெசிபிக்கா இருந்தாங்களே, அவர்களை எனக்கு தந்தீங்க, அவர்கள் என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, உம்முடைய நாமத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னுடையவர்களாய் எனக்குள்ளாக தான் இவங்களை தெரிந்து கொண்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இல்லாம உலக தோற்றம் முதலாய் எல்லாவற்றையும் நீங்க எனக்கு தந்ததையும் அவங்க தெரிந்து கொண்டாங்க. எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் கொடுத்தேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு விசுவாசித்து இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு இங்கும் இன்னும் கரெக்ட் பண்றாரு. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப இயேசு கடைசியாய் போய் இயேசு பிதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு ஸ்பெசிபிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். என் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டீங்க, உலகத்துக்கு இருந்து பிரித்தெடுத்தீங்க, இதையெல்லாம் பேசுறாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்தை குறித்து இயேசு அதிகமாய் அங்கே பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் முழுவதிலும் உலகத்தை குறித்து அதிகமாய் நம்ம பார்க்க முடியும். 1 யோவானுடைய நிருபங்களிலும் உலகத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. உலகம்னா என்னன்னே தெரியல. இங்க இயேசு பேசுகிறார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி சொல்லிட்டு போகல, நான் உலகத்துக்காக வேண்டிக்
கொள்ளாமல் என்று பேசுகிறார். ஏன் அப்படி பேசி இருக்கணும்? கிட்டத்தட்ட 19 முறை இந்த ஜெபத்திலே இயேசு உலகத்தை பற்றி பேசுகிறார். உலகம் என்று பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க அடுத்த பார்ட்ல எல்லாம் நீங்க வரும்போது உங்களுக்கு புரியும். இப்ப இயேசு சொன்னார், நான் உலகத்துக்காக வேண்டி கொள்ளாமல். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னா பிடிக்காது. ஏன் இயேசு இவ்விதமாய் ஜெபித்தார்? நான் தானியேலை போல ஜெபிக்கணும், நான் எலியாவை போல ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினவர். தானியேல் என்ன ஜெபம் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, இப்படிலாம் பாடி தானியேலை போல ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணா ஒண்ணுக்கு தெரியாது. என்ன ஜெபம் பண்ணா தெரியாது. இயேசுடைய ஜெபமே தெரியல. ஆனா நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் உருட்டி அடிச்சு உபவாசம் 40 நாள் 21 நாள் அடிச்சு புரண்டுகிட்டு போவாங்களே தவிர ஜெபம் ஊட்டணும்னு மக்கள் தேறி ஓடிடுவாங்க. இங்க ஜெபத்தை கொஞ்சம் தியானிப்போமான்னா வரமாட்டாங்க. அப்போ இங்க ஜெபம் அவ்வளவா இருக்கிறது. இயேசு சொல்றார், நான் உலகத்துக்காக வேண்டி கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறபடினால நான் இவ்விதமாய் செய்கிறேன். பிதா சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இப்ப உம்முடையவைகளா இருக்கிறார்களேன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம அதை ஓன் பண்ற. ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா? என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். இப்ப பிதாவுக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் அவங்க அல்ல, நீர் அவர்களை என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீர். உலக தோற்றத்துக்கு முன்னாய் எனக்குள்ளாய் நீர் தெரிந்து கொண்டீர். அவர்கள் யாவரும் உம்முடையவர்கள். எனக்கு வந்தவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. அதோட சொல்லி நிறுத்தாம என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அந்த இன்டிமெசி, அந்த உரிமை, அந்த அதிகாரம் எல்லாத்துக்குள்ளயும் பேசுறாரு. நீர் தந்ததுதான் நான் வச்சுக்கணும், நீர் தான் அதிகாரம் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி வராம இதான் இவ்வளவாய் தந்தது எல்லாத்தையும் இயேசு தாம் பிள்ளைகளை குறித்த சொல்றாரு. அவர்கள் அதை நீர் தந்த வார்த்தையை ஏற்று அறிந்து விசுவாசிக்கிறார்கள். அப்ப இயேசு எவ்வளவு தூரம் பிதாவுடைய காரியங்களை ஏற்று அறிந்து விசுவாசித்து செயல்படுவாரு. அவர் பேசுறாரு, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். நீங்க தந்தீங்கல்ல, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்களே, அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடையவைகளாய் இருந்தார்களே, அவர்கள் யாவும் என்னுடையவர்கள். உரிமை பாராட்டு. உம்முடையவர்களாய் இருக்கிறபடினால ஏதோ ஒரு எஜமான்ட்ட போய் உங்க காரியத்துல உங்க பங்களாம பாத்துக்கிட்டேன், உங்க ஆடு மாட பாத்துக்கிட்டேன், எல்லாம் உங்களுதுன்னு சொல்லாம அவர்கள் உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். வேலைக்காரன் அப்படி பேசுவான். எப்படி சொல்லுவான்? ஐயா, நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, என்ன எல்லாரும் பாத்துக்கிறீங்க, அதனால உங்க பங்களாம பாத்துக்கிட்டேன், உங்க காரை பாத்துக்கிட்டேன், உங்க ஆடு மாட பாத்துக்கிட்டேன், உங்க பிள்ளைங்கள பாத்துக்கிட்டேன். உங்கன்னு சொல்லாம இப்ப இயேசு சொல்றார், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆகவேதான் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொண்டான்றது இனிமேதான் பார்க்க போறோம் அடுத்த பார்ட்ல.
சரிதானா? அப்போ இயேசு ஒரு இன்டிமெசிக்குள்ள போயிட்டாரு. பிதாவின் இடத்துல ஒரு உறவின் ஆழத்தை பேசுகிறார். அதனாலதான் ஜெபம் என்பது உறவு சார்ந்தது. கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போதே உம்முடையது என்னுடையது, உம்முடையது என்னுடையது, நீங்க நானு, நீங்க நானு அவங்க, நீங்க நானு அவங்க. சோ இப்படி இன்டிமேசிலே போயிட்டு எவ்வளவு பிரஷியஸ்னு சொல்ற. உலகத்திலிருந்து உலக தோற்றம் முன்பாய் எனக்குள் முன் குறித்து தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், உம்முடைய வார்த்தையை தந்தீர், அதையும் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் அப்படி போறாரு. அந்த இன்டிமெசி உறவெல்லாம் கண்டித்துட்டு தான் இயேசு அங்க பேசிக்கொண்டே இருக்கிறார். அது உறவின் ஆழத்துக்குள்ளாய் போகிறது. இயேசு தனக்கும் பிதாவுக்கும் சொல்றாரு, நாங்கள் எங்கள் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு இப்ப இந்த ஜனத்தையும் பிரிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு போறாரு. அந்த உறவின் மகிமையெல்லாம் பிதா கிட்ட பேசி பேசி பேசி, அதனாலதான் இயேசு ஜெபத்தின் முறைமைகள் எல்லாம் சொல்றாரு. உறவு சார்ந்த ஓமைகளை சொல்லி கொடுத்தாரு. ஒரு எஜமான் இருந்தான், அவனுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தான். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி. உறவு, வேலைக்காரன் வேலைக்காரி, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை. மகன் வந்து பிள்ளைகிட்ட கேக்குறான், என்ன ஆஸ்தியில பாதிய பிரித்து கொடுன்னு கேக்குறான். தகப்பனால உரிமை உள்ள பிள்ளையாச்சே, தடுக்க முடியல, பிரித்து கொடுத்திருக்கிறான். அடுத்தது பாவிக்கும் தேவனுக்குமான, கோபாக்கணையில இருக்கிற பாவிக்கும் தேவனுக்குமான இருக்கிற உறவை சொல்லி கொடுத்தாரு. அவன் மார்பில் அடித்து கொண்டவனாய் அந்த உறவை சரி செய்து கொண்டு வருகிறான். சரிதானா? உறவில இருக்கிறன்னு சொல்லி மாயமானத்துல இருக்கிற அந்த பரிசேயன் ஜபத்துல சொல்லி கொடுக்கிற அவன் வெளியில போய் நிற்கிறான். உறவில இருக்கிறேன்னு சொன்ன அந்த மூத்த குமாரன் சரியாயி உறவிலே இல்லாமல், தகப்பனுடைய உள்ளம் இல்லாமல் இருந்தபடினால அவனும் தெருவில் நின்று கொண்டு எனக்கு ஒரு ஆடு அடித்தியான்னு என்று கேட்கிறான். சோ அப்போ அந்த மாதிரி உறவு. ஒரு சிநேகிதன் வேறொரு சிநேகிதன்ட்ட போய் கேட்கிறான், நடுராத்திரியில வேறொரு சிநேகிதன் என்கிட்ட வந்துட்டான்பா, உன்னிடத்துல ஏதாவது ஒரு 3-5 அப்போ 3 ஏதாவது இருந்தா எனக்கு கொடு என்று கடனாய் கேட்கிறான். ஏன் கடனா கேட்கிறான்? நீனு என் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வரான், நான் ஃப்ரெண்டுக்கு தானே ஹெல்ப் பண்ண போறேன், தானான்னு கேட்க வேண்டியதானே. ஆனா அந்த உறவி ஆழமா இல்லாதபடினால கடனா கேட்க வேண்டியதா இருந்துச்சு. உறவு ஆழமாயிருந்த ஜெபம் என்னவென்றால், ஆபிரகாம் என் சிநேகிதன், அவனுக்கு சொல்லாம நான் செய்ய மாட்டேன்னு தேவன் ஆபிரகாம்கிட்ட போறாரு. அவன் அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். 40 நீதிமான், 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான், உனக்காக எல்லாத்தையும் விட்டுறா. அதுக்கப்புறம் அவன் ஜபத்தை நிறுத்திட்டான். ஏன் தெரியுமா? இவங்க உறவுக்காக நான் என் ஆண்டவர் உறவை விட்டுறக்கூடாது. சோ அந்த உறவின் ஆழம். ஒரு மணவாளன் மணவாட்டிட்டு கேட்பா, ஒரு மணவாளன் மணவாட்டிக்கிட்டு எப்படி கேட்பா, நாளைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போறேன்னா கேட்பா. ஒண்ணுமே பேச மாட்டா. ஒண்ணுமே பேசாமே அமைதியா, ஐயாவுக்கு தெரியுதா என் பர்த்டேன்னு, அவருக்கு கல்யாண நாள்னு தெரியுதா, என்ன வாங்கிட்டு வர்றாரு பாப்போம். கூப்பிடும் என்று செவி கொடுக்கிற தேவன். இங்க கூப்பிடவே மாட்டாங்க. கூப்பிடாத இந்த சிநேகி, இது ஆழத்துக்குள்ளாய் போகிற உறவு. சோ இப்படி நம்ம உறவு சார்ந்ததை பார்த்தோம். இயேசு இந்த உறவை இங்கே வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் பிதா கிட்ட. நீங்களும் நானும், நீங்களும் நானும், நீங்களும் நானும் சொல்லிட்டு வந்துட்டு, நீங்க தானே தந்தீங்க அவங்கள, அவங்க உம்முடையவங்க தானே, உலகத்திலிருந்து உலக தோற்றம் முதலாய் தந்தீங்களே பாருங்க, அப்படிலாம் சொன்னாரு. அதே போல என்ன சொல்றீங்க, அதுல என்ன சொல்றாரு, பரிசுத்தம் செய்கிறவர்களும். எபிரேயர் 2:11 படிங்க. எப்படி எனில்
பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு. இயேசு தான் ரத்தத்தினால பரிசுத்தம் செய்கிறார். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? மனவாட்டியாகிய சரீரமான மீட்கப்பட்ட பிள்ளைகள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இயேசுக்கு ஒப்பிட்டு கொண்டு போயிட்டாரு. இயேசு தனக்கு ஒப்பிட்டு நானும் உண்டாக்கப்பட்டவர் என்ற மாதிரி சொல்றாரு. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு ஆய் அந்த மனவாட்டியாகிய சரீரமாகிய சபையை தலையாயிருக்கிற கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை விளங்க பண்ணி இந்த உறவு பேசல தான் இங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறார். என்ன ஜெபிக்க போறேன்றது இனிமேதான் வரப்போகுது. முதல்ல உறவெல்லாம் காமிச்சிட்டு, நீர் எனக்கு தந்ததெல்லாம் என் உம்மிடத்துல இருந்து வந்த, என்னுடையது யாவும் உம்முடையது, உம்முடையது யாவும் என்னுடையது, ஃபுல் அல்டிமேட்டுக்குள்ள போயிட்டு இவ்வளவு விடுதலை, இவ்வளவு ஆசீர்வாதம். அதைத்தான் தகப்பன் சொல்றான், என்னடா பையனை நீ வந்து மூத்தவன் கேட்கறான், அவ்வளவு நாளா தகப்பன் வீட்டிலேயே நான் இருந்தேன், அப்பாவே சுத்தி சுத்தி சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு எல்லாம் நடந்தான். ஒரு நாள் வந்துச்சு, எனக்கு ஒரு ஆடு குடிக்கான் ரோட்ல போய் நின்றுகிட்டு இருக்கான். தகப்பன் கேட்கிறான், என்னடா முட்டா பையலே, என்னுடைய யாவும் உன்னுடையது என்று நீ அறியாயா? இயேசு அதை அறிந்திருந்தான். பிதா கிட்ட சொல்றாரு, என்னுடையது யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். இந்த உறவின் மேன்மைக்குள்ளாய் இயேசு இந்த உறவின் பேசெல்லாம் பேசி அங்க பிதாவுகிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் ஜெபமே ஆரம்பிக்கிறார். யாருக்கு ஜெபிக்கிறாரு? நான் உலகத்துக்கு வேண்டிக் கொள்ளவில்லை, அதை பத்தி எனக்கு இல்லை, நீர் எனக்கு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து உமக்கென்று பிரித்து எடுத்து உம்மிடத்துல வைத்திருந்து எனக்கு கொடுத்தீங்களே, நான் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தேனே, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிந்து விசுவாசித்து இருக்கிறார்களே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு யோவான் 17 இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு தூரம் போயிருச்சு, இனிமே தான் ஜெபிக்கவே போறாரு. நம்ம தேர்ட் பார்ட்ல நம்ம அந்த ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். சோ இவ்வளவாய் உறவின் ஐக்கியத்திலே அந்த ஜெபம்னா அதான். போய் தோத்துறோம்னா 1000 1 மணி நேர ஜெபம். முதலில் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் 1000 தோத்திர பலி. அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மன்னிப்பு கேளுங்கள். அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களாம் மன்னிங்க. அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சபைக்காக ஜெபிங்க. அடுத்த ஒரு காரணத்துக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க. இது இப்படி எல்லாம் மெத்தடாலஜில இங்க இயேசு சொல்லுத. இயேசு உறவுக்குள்ளாய் நுழைந்தவராய் இனிமேதான் ஜெபமே ஆரம்பிக்க போறாரு. புரியுதுங்களா? பாயிண்ட்ஸே ஜெப பரி. நம்ம என்ன தெரியுமா, விண்ணப்பத்துக்கு சபா மக்கள் இத்தனை குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, 20-40 குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட சொல்லுங்க. உடனே அப்ளிகேஷன் எங்க மளிகை கடை ஓனருக்கு வரிசையா போய் லிஸ்ட் கொடுத்து கொத்தமல்லி, கோதுமை, அரிசி, மண்டவெல்லம், இது மாதிரி லிஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. உறவு இல்லாத ஜபம். அதனாலதான் போர் அடிக்குது. ஜபம்னா என்னது? 1 மணி நேரம் ஜபிக்க கூடாதா? கூப்பிட்டீங்களா? ஓடி போயிட்டாங்க. அற்புதம் செய்யும் போது கூட இருந்தாங்க. 5000 பேருக்கு கூட இருந்தாங்க. 2 கப்பல் ஃபுல்லா மீன் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஓட்டி
இப்ப இயேசு எருசலேமுக்கு போலான்னு என்ன வரமாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்கடா. நம்ம இயேசு அங்க கெத்செமனேல ஜெபிச்சிட்டு இருக்காரு, இவங்களுக்கு தூக்கம் வருது. ஆண்டவர் சொல்றார், மாம்சத்துல ஓடாதீங்க, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. இயேசு ஆவியிலே நிரம்பினவராய், ஆத்துமா வியாகுலப்படத்தக்கதாய் அவர் அங்கே ஆத்துமாவை மரணத்துல ஊற்றிக் கொண்டிருக்கிற வேலை. இப்படியாகத்தான் இயேசு ஜெபித்திருக்கிறார். அதிகாலை எழுந்து இருட்டோட இயேசு ஏன் மேல போனார்னா, ரிலேஷன்ஷிப். அவர் என்னை தனிமையாய் இருக்க விடவில்லை. அம்மா வந்து சொல்றாங்க, மகனே 30 வருஷம் ஆச்சு, இனிமே 3.5 வருஷம் நீ ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டியதான், திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, ஆரம்பி. இயேசு சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? இந்த உறவை வச்சு நீங்க அந்த உறவை கட் பண்ணிடாதீங்க. எனக்கு அங்க ஒரு உறவு இருக்கிறது. இந்த தாய் பிள்ளையிடத்துல கொடுக்கிற அட்வைஸ், ஆலோசனை, இந்த உறவின் மூலமாய் எனக்கு அந்த உறவை கெடுத்துறாதீங்க. ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? என் பிதாவின் வேலை வரவில்லை. பிதா செய்ய காண்கிறதையே மனுஷகுமாரன் தானும் செய்கிறார். எங்க அப்பா ஆரம்பிக்காம நான் செய்ய மாட்டேன். அந்த உறவிலே இயேசு போனதான் இயேசு அதத்தான் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுனா இடைவிடாம உறவை வச்சுக்க. இந்த உறவில தான் யோபு இருந்தான். யோபுன் புத்தகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உறவில் இருந்தான். முன்னாக போனாலும் காணே, பின்னால போனாலும் காணே, இரவிலே இடது பக்கம் அவர் கிரியை செய்தும் ஒளித்து கொண்டிருக்கிறார், வலது பக்கத்திலே நான் காணாதபடி மறைத்து கொண்டிருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். இங்கதான் இருக்காரு, என்னை விட்டு போக மாட்டாரு. அந்த உறவில தான் பேசினான். எங்கேயோ எங்க அப்பாவுக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷன் போயிருச்சுடா. சிநேகிதரே, எங்க மிஸ் பண்ணேன்னு மாத்திரம் சொல்லுங்க. உறவு, இயேசு உறவை காண்பித்து காண்பித்து பிதா கிட்ட பேசி பேசி அங்க செல்ஃபிஷ விட்டுட்டாரு. நம்மை இயேசு பிதாவோடு சேர்த்து கொண்டு பேசுகிறார். யாரோன்னு இல்லாம என் ஆளுங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என் குடும்பம் அல்ல, என் சபை அல்ல, இயேசு பிதாட்ட சொல்றாரு, உம்முடையவர்கள் யார் என்னுடையவர்கள். உம்முடையது உம்முடையது உம்முடையதுன்னு காண்பிச்சுட்டு இப்ப வந்துட்டாரு, உம்முடையதெல்லாம் எந்த, என்னுடையதெல்லாம் உம்முடையது. நோ டிஃபரன்ஸ், நோ டிஃபரன்ஸ். இந்த ஸ்டேட்டஸ்குள்ள போன பிறகுதான் விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த உறவுக்குள்ள போகிறது தான் ஜெப வேலை. இந்த உறவுக்குள்ள போய் தான் கேட்கணும். அதனாலதான் இயேசு மாடல் ஜெபத்துல கூட, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில். இதெல்லாம் முடிச்சிட்டு தான் விண்ணப்பத்துக்கு வர்றாரு. எங்களுக்கு அன்றிரண்டு ஆகாரத்தை தாங்க. புரியுதுங்களா? ஜெபம் ஏறுறதுக்கு முன்பாக உறவை
நிமித்தமாய் பிதாவின் சித்தத்தின்படி கேட்காம கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டா நடக்காது. சரி, இப்ப எழுப்பி நம்ம ஜெபிக்க போறோம். இப்படியாக கிறிஸ்தவ சமுதாயம், தேவனுடைய பிள்ளைகள், மனவாட்டியாகிய சரீரமாகிய சபை கிறிஸ்துவினுடைய ஜெபத்தின் காரியங்கள் எல்லாம் புரிந்து இயேசு எவ்வளவாய் உறவாடி கொண்டிருந்தார், அது எவ்வளவு உரிமை சார். ரோட்ல இருக்கிற பிள்ளை ரோட்ல வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? எம்மா தாயே சாப்பாடு போடு. இருங்க, பிரியாணி சூடா இருக்குது, கொண்டு வரேன். என்ன போவீங்க? நேற்று காஞ்ச இட்லி இருக்குதா, தோசை இருக்குதா, கொண்டு வரேன். அந்த தோசை காஞ்ச இட்லிக்கு ரொம்ப நன்றி அம்மான்னு. ஏன்னா ஆனா எப்படி கூப்பிட்டாரு? அம்மா தாயே. இப்ப வீட்டுல இருக்கிற பிள்ளை எம்மா பசிக்குது, இருறா நேற்று இருக்கிற காஞ்ச இட்லி அப்படியா சொல்லுவாங்க? பிள்ளை கூப்பிட்டா இருறா குக்கர்ல இப்பதான் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, வர்றேன்டா அப்படி சொல்லுவாங்கல்ல. பிள்ளை என்கிற உறவு நம்ம ரோட்ல இருக்கிறவன் மாதிரி அம்மா தாயேன்னு கூப்பிடுறோமா? வீட்டுல இருக்கிற பிள்ளை மாதிரி ஏமா பசிக்குதுன்னு சொல்றோமா? நம்முடைய ஜெப முறைமைகளை புரிஞ்சு கொள்ளணும். அநேகருக்கு ரோட்ல இருக்கிறவன் மாதிரி எம்மா தாயே ஆண்டவரே. எங்க இருந்து பண்றோன்றது தேவை. சரிதானா? சரி, கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த உறவுக்குள்ளாய் நாம் நுழைந்து ஜெபிக்கிற கிறிஸ்துவின் ஜெபத்தை கற்றுக்கொண்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தாசர்கள், உபவாசம் நடத்துகிற பிள்ளைகள், தேசத்துக்காய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து தொழுது ஜெபத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தெளிவுக்குள்ளாய் வர வேண்டும். மாயமாலக்காரரை போல நம்ம ஜெபிக்க கூடாது. வீண் வார்த்தைகளை பேசினவர்களாய் ஜெபிக்க வேண்டாம். மற்றவர்கள் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். அதிக வசனிப்பினாலே என் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்க வேண்டாம். கூக்குரலிட்டும் ஜெபிக்க தேவையில்லை. நான் எவ்விதமான உறவிலே இருக்கிறேன் என்று இந்த உறவின் உறவை மேன்மைப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் மகிமையான கிருபையின் ஆசன தண்டையிலே தைரியமா போக. எப்படி சொல்றாரு? கிருபாசன தண்டையில. அங்க ஆசனத்துக்கு பேரே கிருபை கொடுக்கிற ஆசனம். தகுதி இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த கிருபாசன தண்டை தைரியமா போக. என்ன தைரியம்? இயேசுவின் ரத்தத்தினால தைரியம், பிள்ளை என்கிற தைரியம். இப்படி நம்ம போக சொல்லி இருக்கிறேன். சோ இவ்விதமாக இந்த மாதிரி ஜெப விண்ணப்ப காரியங்கள் எல்லாம் நடக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேவன் வானத்தை அடைத்தார். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேவன் மறுபடியும் மழையை பெய்ய செய்தான்.